குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வாரத்தில் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற லெசனில் நம்ம சோழர்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் என்னென்னலாம் பார்த்தீங்க? சோழர்கள் ஆட்சியினுடைய புத்தெழுச்சி பார்த்தோம், நிர்வாக முறை பார்த்தோம், உள்ளாட்சி நிர்வாகம் பார்த்தோம், உத்திரமேரூர் கல்வெட்டுகள் பார்த்தோம், அவங்க எப்படி வருவாய் ஈட்டினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு பார்த்தோம். அவங்களுடைய நீர் பாசனம் எப்படி இருந்தது, மதம், கோவில்கள், சோழர்களுடைய கல்விப்பணி, அவங்களுடைய வணிகம் அதாவது வியாபாரம், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ பிற்கால பாண்டியர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அறிமுகத்தில் பாருங்கள். கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செய்த 3 பழமையான அரச வம்சங்களுள், அதாவது 3 பழமையான அரச வம்சங்கள்னால் எது? சேரர், சோழர், பாண்டியர்கள். சரிங்களா? அந்த 3லையும் இந்த பாண்டியர்களும் இருக்கிறாங்க. முத்து குளித்தலோடு தொடர்புடைய கொற்கை, அதாவது முத்து குளித்தல்னால் என்ன? கடலுக்கு அடியில் முத்து இருக்கும் இல்லையா? அதை போய் முத்து எடுத்துகிட்டு வர்றது தான் நம்ம முத்து குளித்தல்னு சொல்கிறோம். அந்த முத்து குளித்தலோடு தொடர்புடைய கொற்கை தொடக்க காலத்தில் அவர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்களுடைய பழமையான கல்வெட்டுக்கள் இதிலெல்லாம் பார்க்கும்போது மதுரையை இவங்க தலைநகராக கொண்டிருக்கலாம். அதுக்கப்புறமா கொற்கையிலிருந்து மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை நகர் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் அங்கு ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டனர். ஆனால் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்கள் இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. பின்னர் சோழர்களின் வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி பிற்கால பாண்டியர் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினர். அதாவது 6ஆம் நூற்றாண்டிலேயே களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பிற்கால சோழர்கள் இருந்தாங்க இல்லையா? அவங்கள பாண்டியர்களால் எதிர்கொள்ள முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சோழர்கள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பிற்கால பாண்டியர்கள் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினர். அவர்களின் ஆட்சி 16ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. பாண்டிய அரசு மீண்டெழல், அதாவது 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும். கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டார். அவரை தொடர்ந்து வேறு இருவர் அரச பதவி ஏற்றனர். அரிகேசரி மாரவர்மன் என்னும் வலிமைமிக்க முதல் பாண்டிய அரசர் கிபி 642 அரியணை ஏறினார். அவர் பல்லவ அரசர்கள் 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகியோர்களுடைய அவங்க வாழ்ந்த காலத்தில் இவரும் வாழ்ந்திருக்கிறார். கல்வெட்டுகளும் செப்புப்பட்டைகளும் தனது எதிரிகளான சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் ஆகியோரை அவர் வெற்றி கொண்டதை புகழ் பாடுகின்றன. அதாவது இவர்களை எல்லாமே இவர் தோற்கடிச்சிருக்கிறாரு. அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியனே என அடையாளப்படுத்தப்படுகிறார். அதாவது இவர் அரிகேசரி மாரவர்மன் தான் கூன் பாண்டியன்னு சொல்கிறோம். அவர் என்னன்னா சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாறிட்டார். மதம் மாறிய பின்னர் அந்த அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் எண்ணிக்கை மிகைப்படுத்தி இதிலேருந்து இது அதிகமாக சொல்லியிருந்தாலும் கூட, ஆனால் இவர் சைவத்துக்கு மாறியதுக்கு அப்புறமா சமண எதிர்ப்பினுடைய போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருந்துச்சு. அதாவது இவர் சமண சமயத்திலேருந்து சைவத்துக்கு மாறிட்டார். மாறினதுக்கப்புறம் சமணர்களை இவர் துன்புறுத்தி இருக்கிறார். அடுத்து அரிகேசரிக்கு பின்னர் பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன்
ஆட்சி பொறுப்பேற்றார். அவரே வேள்விக்குடி செப்பேடுகளினுடைய கொடையாளி ஆவார். நெடுஞ்சடையன் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளெல்லாம் உள்ளடக்கியதாக பாண்டிய அரசை விரிவுபடுத்தினார். நெடுஞ்சடையனுக்கு பின்னர் அவருக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பேற்ற மார ஸ்ரீவல்லபன், இரண்டாம் வரகுணன் ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்படுகிறார். பின்னர் முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை அவர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு வெளியேறார். இவ்வாறு கடுங்கோனால் மீள் எழுச்சி பெற்ற பாண்டியர் ஆட்சி முடிவுற்றது. பிற்கால பாண்டியர்களினுடைய எழுச்சி 1190 1310 வரைக்கும் அதிராஜேந்திரனின், அதாவது விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர். அவருடைய மறைவுக்கு பின்னால் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலாதிபதிகளின் ஆட்சி பலவீனம் அடைஞ்சிச்சு. அதன் விளைவாக 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர். மதுரை அவர்களுடைய தலைநகராக இருந்தது. அச்சமயம் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்துச்சு. வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ அவர் 2 முறை காயலுக்கு வந்திருக்கிறார். இத்துறைமுக நகர் அராபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் அவர் நம்மிடம் கூறுகிறார். அதாவது அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வணிகம், அதாவது வியாபாரம் நடந்திருக்குது. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என யார் சொல்கிறாரு? மார்க்கோ போலோ சொல்கிறார். இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது. தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதலை பற்றி நான் முதலையே சொல்லியிருக்கேன். அதாவது கணவன் இறந்தால் மனைவியும் அந்த தீ எரியுது இல்லையா, தீ மூட்டுறாங்கல்ல, அதில் போய் அவங்களும் விழுந்து இறந்துடுறது தான் உடன்கட்டை ஏறுதல். அந்த சதி நிகழ்வுகளையும் அரசர்களுடைய பலதார மனத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அடுத்து சடையவர்மன் சுந்தர பாண்டியன், இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன், அதாவது ஜடாவர்மன்னு சொல்கிறாங்க. சடையவர்மன் சுந்தர பாண்டியன் ஆவார். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரைக்கும் பரவி இருந்தது. அவர் ஹொய்சாளர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். மலைநாட்டு தலைவனான சேர அரசர் சுந்தர பாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார். கப்பம்னா வரி கட்டுறது. சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் சுந்தர பாண்டியனை போருக்கு அழைத்தார். கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தர பாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடிக்கிறார். வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த குறுநில தலைவர்களின் மேல் தனது ஆதிக்கத்தை நிறுவினார். சுந்தர பாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தாங்க. அவர்கள் யாருன்னா விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோர் அவர். இந்த சுந்தர பாண்டியனுக்கு பின்னர் மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து நாட்டிற்கு அமைதியையும் செழிப்பையும் நல்கினார். இவருக்கு வீரபாண்டியன், சுந்தர பாண்டியன் என 2 மகன்கள் இருந்தாங்க. அரசர் வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமிக்கிறார். அதனால் தந்தை மீது வெறுப்புற்ற, அதாவது வீரபாண்டியனைத்தானே கூட்டு அரசராக நியமித்தார், அவருடைய இன்னொரு மகனான சுந்தர பாண்டியன் அவர் என்ன செய்கிறார் பாரு, தந்தையார் மாரவர்மன் குலசேகரனை கொன்னுறார். தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக்கொண்டார். இந்த தோல்வியுற்ற சுந்தர பாண்டியன் டெல்லிக்கு விரைந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய பாதுகாப்பில் அடைக்கலமாகிறார். இதுவே மாலிக் கபூரின் படையெடுப்புக்கான வாய்ப்பை வழங்குச்சு. மாலிக் கபூரின்
படையெடுப்புக்கு பின்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரச குடும்பத்தை சேர்ந்த பல அரசர்களால் பாண்டிய நாடு பிரித்து கொள்ளப்பட்டது. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. இந்த மாலிக் கபூர் படையெடுப்பு வந்ததுனால இந்த பாண்டிய அரசர் நாடை பல அரசர்கள் அதை பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படுற மாதிரியான ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. சரி, இவர்களுடைய ஆட்சி அமைப்பும் சமூகமும் அரசு பாருங்கள். பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்த மட்டிலும் மதுரைக்கே முன்னுரிமை கொடுத்தனர். மதுரை பொதுமக்களால் கூடல் என்றே போற்றப்பட்டு வந்தது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கி இருந்துச்சு. இதன் காரணம் அவர்களிட இருந்த குதிரைப்படைகள். அரேபிய வணிக பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலம் அவர்கள் அந்த குதிரைகளை இறக்குமதி செய்கிறாங்க. அரேபியாவிலிருந்து குதிரைகளெல்லாம் இறக்குமதி செய்கிறாங்க. அரசர் மனு சாஸ்திரத்தின்படி தான் ஆட்சி செய்வதாக கூறினார். இக்கோட்பாடு சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது. அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்னும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். இவை நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்தன. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டுள்ளனர். வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஆகையால் அவர்கள் நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திர மேளி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. அரசு அதிகாரிகள் குழு ஒன்று அரசரின் ஆணைகளை நடைமுறைப்படுத்தியது. பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்படுறார். முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்காரி ஆகியோர் அமைச்சர்களாக பணியாற்றினர். அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறன், மூர்த்தி எயினன் ஆகியோரும் மற்றவரும் ஆவார். பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை படைத்தளபதிகளுடைய பட்டங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. நிர்வாக பிரிவுகள் சோழ நாட்டில் எப்படி இருந்துச்சோ அதே போல் பாண்டிய நாடும் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. மண்டலங்கள் நாடுகள் என அழைக்கப்படுகின்றன. வளநாடுகள் பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டன. கூற்றங்கள்ங்கிறது என்ன? பல கிராமங்கள் சேர்ந்தது தான் கூற்றங்கள். நாடுகளை நிர்வகித்தவர்கள் நாட்டார் ஆவர். நாடுகளும் கூற்றங்களும் மங்கலம், நகரம், ஊர், குடி என்னும் குடியிருப்புகளை கொண்டிருந்தன. அவற்றில் பல்வகைப்பட்ட சமூக குழுக்களை சேர்ந்த மக்கள் வசித்தனர். அடுத்து கிராம நிர்வாகம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபி 800ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது. அங்கே இருக்கிற கல்வெட்டு அவங்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை போலவே நிர்வாகம் செயல்படுகிறது. சிவில் இராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றன. எப்படி அங்கே நீர்ப்பாசனம் இருந்தது? பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கினர். வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்பட்டன. தென் தமிழகத்தில் சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். நீர்ப்பாசன பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளாலும் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டன. பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டன. சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் வெட்டி கொடுத்துள்ளனர். மதம். பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர். வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறுப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், ஹிரண்யகர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. பாண்டிய மன்னர்கள் சைவம், வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாகத்தான் கருதினாங்க என்பதை இந்த சான்றுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இரு பிரிவை சேர்ந்த கோவில்களும் பாண்டிய மன்னர்களின் ஆதரவை பெற்றிருந்தன. இக்கோவில்களுக்கு நிலங்கள் கொடையாக வழங்கப்பட்டன. வரி விலக்கும் அளிக்கப்பட்டது.
அவை வந்து புனரமைக்கப்பட்டு புதிய கோபுரங்களும் விசாலமான மண்டபங்களும் கட்டப்பட்டன. புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள், அதாவது நாயன்மார்கள், ஆழ்வார்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை செய்தனர். அக்கால பகுதியில் தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அப்போவும் மதத்தினுடைய மோதல் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அக்காலகட்ட பக்தி இயக்கம் வந்து புற சமயத்தாரை வந்து வாதத்திற்கு தூண்டின. அப்படிப்பட்ட விவாத போட்டிகளில் பல முறை பௌத்தர்களும் சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டதாக இந்த பக்தி இலக்கியங்கள் வந்து குறிப்பிடுகின்றன. அக்கால பாண்டிய அரசர்கள் வந்து தமிழ், சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வந்தனர். கோவில்கள். இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. ஏற்கனவே இருந்த கோவில்களை வந்து பராமரித்தாங்க. புதிய கோபுரங்கள், மண்டபங்களையும் கட்டி பெருசாக்குனாங்க. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் வந்து இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணியாகும். சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களுடைய சிற்பங்கள் வந்து இக்கோவில்களில் காணப்படும் சிறந்த கலை வடிவங்களாகும். வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து பாண்டியர் வந்து பேராதரவு நல்கினர். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோவிலை தொடர்ந்து விசாலப்படுத்தினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தொடர்ந்து அவங்க கோபுரங்களெல்லாம் கட்டி விரிவுபடுத்தியிருக்காங்க. வணிகம். 7ஆம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அரேபிய வணிகர்களுடைய குடியிருப்புகள், அவர்களின் வணிக உறவுகள் வந்து கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வழிவகுத்தன. கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் வந்து அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்தமட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கையை வந்து பின்பற்றின. அவற்றினுடைய பட்டய சட்டங்கள் வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்தன. காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரினுடைய வணிக நிறுவனம் செயல்பட்டது. பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்நிறுவனம் வந்து செய்து கொடுத்தது. 13-14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் வந்து மேலும் அதிகரித்தது. சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று மார்க்கோ போலோவும் வாசப்பும் குறிப்பிட்டுள்ளனர். இவங்கெல்லாம் வெளிநாட்டு பயணிகள். இவங்க சொல்லியிருக்காங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் கடல்சார் வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். பாண்டியர்களுடைய துறைமுகங்கள் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் வந்து கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல்பட்டினம் ஆகும். இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்துச்சு. அவை வந்து காசு, களஞ்சு, பொன் என பலவாறு வந்து அழைக்கப்பட்டன. கீழே கொடுத்துருக்கு. விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு செய்துள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயிடுச்சு. அவற்றில் 1400 குதிரைகள் வந்து ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஆகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை வந்து சொக்க தங்கத்தினாலான 200 தினார்கள் ஆகும் என அவர் வந்து எழுதியிருக்கிறார். இப்போ வந்து இவ்வளோதும் பார்த்ததில் நம்ம சுருக்கம் பார்ப்போம். பாடச்சுருக்கம். சோழர்களும் பாண்டியர்களும் நன்கு அறியப்பட்ட தமிழ் முடியாட்சி மன்னர்கள் ஆவர். முடியாட்சினா என்ன? அரசர்கள் ஆட்சி செய்தது தான் முடியாட்சின்னு சொல்கிறோம். விஜயாலயன் சோழர்கள் வம்சாவளியை மீண்டெழச் செய்தார். 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு வாய்ந்த சோழ அரசர்கள் ஆவர். உத்திரமேரூர் பொறிப்புகள் வந்து கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. கடுங்கோன் பாண்டிய நாட்டு பகுதிகளை வந்து களப்பிரரிடமிருந்து மீட்டார். அரிகேசரி மாரவர்மன், பராந்தக நெடுஞ்சடையோன் ஆகியோர் வந்து அக்காலத்தின் மிகச்சிறந்த பாண்டிய அரசர்கள் ஆவர். பிற்கால பாண்டிய அரசின் தலை சிறந்த அரசர்கள் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், மாரவர்மன் குலசேகரன் ஆகியோர் ஆவர். பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் வந்து மார்க்கோ போலோ, வாசப் ஆகியோரால் வந்து புகழப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் இந்த லெசன் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இதில் இருக்கிற 1 மார்க் வந்து புக்கில் குறிச்சிக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்லாம் நோட்டில் எழுதிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க.
Thank you, children.